Okay, I'm sorry. I'm really sorry. Can you hear me? Oh my God. Can you hear? Enna koduma Saravanan. Now is that? Now can you hear me, my dear children? Starting not audible, sir. No voice. Can you hear me now? Yes. பாத்தீங்களா? எல்லாம் என்ன சொல்லணும். Voice is not audible. Yashini, still voice is not audible. Now is that clear? Okay, right. So இந்த electromagnetic waves பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான சாப்டரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க CBSE இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, இந்த electromagnetic wavesல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு 5 மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு MCQஸும் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து கண்டிப்பா ஸ்டேட் போர்டுக்கு வந்து நம்ம 2 மார்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த முக்கியமான சாப்டரை நம்ம இன்னைக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செகண்ட் ஆஃப் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். ரைட்? எஸ், ரைட். யா, MCQs டிஜிட்டல் போர்டில் டீச் பண்ணுங்க சார் ப்ளீஸ். டைம் சேவ் ஆகும். ரிப்ளை சார். ஓகே, MCQs வந்து we will focus on that. MCQs நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் டிஜிட்டல் போர்ட்லையும். ஓகே, ரைட். ஓகேம்மா, ரைட். ஓகே, யா. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸினுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றின ஒரு சின்ன விஷயங்கள் தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 3.47 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா MP. உங்களால தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனது. அண்ட் ஐ எம் அ ஃபிசிக்ஸ் டீச்சர், 5 year எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் ஐ எம் அ சோஷியல் ஒர்க்கர் டு. ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ரைட். ஸோ தமிழ்ல தான் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ நீட் தமிழ் அப்படின்றது தான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. மறக்காம இந்த நீட் தமிழ் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. அஃபிஷியல் டெலிகிராம் குரூப். இது பார்த்தீங்கன்னா அன்அகாடமியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பேசும்போது பர்சனல் கைடன்ஸ், ஸ்டடி பிளானர், ஸ்டடி மெட்டீரியல், எக்ஸ்பர்ட்ஸ், டெஸ்ட் அனாலிசிஸ், ஐகானிக் பிளஸ் அப்படின்ற மாதிரி 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. லைவ் கிளாஸஸ், வீக்லி டெஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ மறந்துடாம இதுல வந்து நீங்க ஜாயின் பண்றது ரொம்ப நல்லது. ரைட். அண்ட் when you join you can use my code. என்னுடைய கோடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get 10% of discounts வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. So you can use my code. அடுத்து பாத்தீங்கன்னா இது Unacademy largest learning platform அப்படின்னு நம்ம சொல்றோம். Unacademy ஸ்டோருங்க. அது என்ன Unacademy ஸ்டோர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பெரிய பெரிய எஜுகேட்டர்ஸ் லைக் ஆஷிஷ் அரோரோ சார், இந்த மாதிரி பெரிய பெரிய எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா Unacademyல. ஸோ அவங்கள நீங்க மீட் பண்றதுக்கு ஒரு செமையான சான்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கு. இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் கோ தேர். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸினுடைய செகண்ட் பார்ட், அதாவது லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்மளுடைய கோல் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான். இன்னைக்கு நம்ம செகண்ட் ஆஃப்ல இருக்கிறோம். ஓகே, லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த வீடியோல வந்து ஜாயின் பண்ணிக்கட்டும். எஸ் பிரவீன், எஸ். ஓகே சார், 12th டே சேலஞ்ச் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
சரவணன் கேட்கிறாரு. Yeah, surely we will do that. Okay. நீங்க மார்னிங் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா? இல்லம்மா. உங்களை பார்க்க முடியாதா சார்? சார் போர்ஷன் ரெடியூஸ் பண்ணது கஷ்டமா இருக்கு சார். Okay, right. It's okay. We will come, and I am planning to have one meetup. நம்ம வந்து மீட் பண்ணலாமா? Shall we meet on particular day? Yeah, if yes, you can say, and yeah, we will move to the topics. Right. So இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So previously பாத்தீங்க அப்படின்னா நம்ம first half வந்து முடிச்சிருக்கிறோம் இல்லையா? Right. Study plan நம்ம already வந்து போஸ்ட் பண்ணிருக்குதுமா. Already we have did a study plan. Okay, you can check out. You can check out there. Okay. Yes. Right. So பாத்தீங்க அப்படின்னா electromagnetic waves அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த electromagnetic waves which is the very important இல்லையா? So இந்த electromagnetic wavesக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் கம்யூனிகேஷன் வைஸ். ஸோ அப்பேற்பட்ட இந்த electromagnetic waves உடைய சோர்ஸ், ரைட், சோர்ஸ் யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், ரைட். ஸோ இது யாரு எப்படி அப்படின்றத நம்ம பார்ப்போம். லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? யா. ஸோ வி வில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க, சார் ஐ டிடன்ட் கம்ப்ளீட் 7, 8, 9, 10. கேன் ஐ ஃபினிஷ் இன் 25 days? 25 days ரொம்ப அதிகம். யூ கேன் கம்ப்ளீட் வித்தின் 2 weeks. 2 weeksல நீங்க கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே பிரவீன் குமார், ரைட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா how are electromagnetic waves produced? ஸோ எப்படி electromagnetic waves ப்ரொடியூஸ் ஆகுது? இது பார்த்தீங்கன்னா NCERT. Neither stationary charges nor charges in uniform motion, அதாவது steady current அப்படின்னு நம்ம சொல்றோம், can be source of electromagnetic waves. ஸோ அதாவது electromagnetic waves எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது? நமக்கு வந்து ஒரு சார்ஜ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகுமா, இல்ல அந்த சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா ரெண்டு கேஸ்லயும் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப எப்படி இருக்கணும் பார்க்கலாம். Can be source of electromagnetic waves. The former produces only electrostatic fields. ஸோ அப்ப என்ன சொல்றோம்? ஒரு சார்ஜ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? How to read wave optics easy, sir? I will say because we did many wave optics one shot videos இல்லையா? ரைட், பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சார்ஜ் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும்போது அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ப்ரொடியூஸ் ஆகுது. while the latter produces magnetic field, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ஒரு சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும்போது எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? அந்த கண்டக்டர், ரைட். ஸோ ஒரு கண்டக்டர் இருக்கு, ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகுது அப்படின்னா அந்த கண்டக்டரை சுத்தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது தம்பி, இந்த கண்டக்டரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. however do not vary with time, அதாவது ஸ்டெடி கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் அதே மாதிரி கெப்பாசிட்டர்ல ஸ்டெடி கரண்ட் போகும்போது அங்க சார்ஜ் எதுவும் ஸ்டோர் ஆகாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப என்ன சொல்றோம்? இட் இஸ் an important results of Maxwell's theory that accelerated charges, remember accelerated charges, இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், ரைட். accelerating charges தான் can produce electromagnetic waves அப்படின்றது தான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்க, ரைட். அப்போ accelerating charges are producing electromagnetic waves, ரைட். இந்த லெசன்ல ப்ராப்ளம்ஸ் அதிகமா கேட்பாங்க, எல்லா லெசன்ஸ்ல இருந்தும் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, ரைட். அப்போ என்ன சொல்றோம்? ஒரு சார்ஜ் வந்து அக்சலரேட் ஆகும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க.
The proof of this basic results is beyond the scope of this book. அப்போ இது வந்து ப்ரூஃப் பண்ண முடியாதுங்க. அது வந்து இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால we will understand எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து அக்சலரேட் ஆகும்போது. அக்சலரேஷன் இன் த சென்ஸ் அதனுடைய வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. அக்சலரேட் ஆகும்போது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பட் we can accept it on the basis of rough. ஸோ ரொம்ப பெருசா போக வேண்டாம், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்து சொல்லிக்கலாம் என்னன்றதும் பார்க்கலாம். Consider a charge oscillating with some frequency. An oscillating charge is an example of accelerating charge. அப்போ ஒரு சார்ஜ் வந்து எப்போ ஆசிலேட் ஆகும், அப்ப சார்ஜ் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சார்ஜ் வந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கும். இப்படி கொஞ்சம் போகும், அதுக்கப்புறம் இப்படி ரிட்டர்ன் வரும். அப்போ இட் வில் ஹேவ் சம் சர்டைன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். கரெக்டா? சர்டைன் இன்டர்வல் ஆஃப் டைம் கண்டிப்பா அதுல இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஆசிலேஷன் சொல்றோம். அப்ப என்ன ஆகுது, ஒரு சார்ஜ் வந்து நம்ம ஆசிலேட் பண்றோம். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல ரைட் we have seen one concept LC, அதாவது ஒரு கண்டக்டரையும் கெப்பாசிட்டரையும் வச்சு நம்ம ஒரு சர்க்யூட் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, எனக்கு சார்ஜ் வந்து எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல ஃபுல்லா இருக்கும், விச் மீன் கெப்பாசிட்டர்ல ஃபுல்லா இருக்கும், இண்டக்டர்ல ஜீரோவா இருக்கும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்ன இருக்கும், இண்டக்டர்ல மேக்ஸிமம் இருக்கும், கெப்பாசிட்டர்ல ஜீரோவா இருக்கும். அப்ப நமக்கு சார்ஜ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜ் இப்படி போகும், அதுக்கப்புறம் இப்படி வரும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, சார்ஜ் இஸ் ஆசிலேட்டிங். அப்ப இந்த சார்ஜ் ஆசிலேட் ஆகிறது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு acceleration அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, consider a charge oscillating with some frequency. An oscillating charge is an example of accelerating charge. This produces oscillating electric field in space, which produces an oscillating magnetic field. Right, which produces oscillating magnetic field. அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அப்படின்னா, அதாவது யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு, இந்த கண்டக்டர் சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். அப்போ we can say that electric field and the magnetic field are perpendicular. கரெக்டா? அப்போ பெர்பெண்டிகுலர்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா இன்னொரு டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆக்சிஸ்ல போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, right. So which in turn a source of oscillating electric field and so on. அப்ப என்ன ஆகுது, மறுபடியும் magnetic field, மறுபடியும் electric field, magnetic field, electric field, magnetic field and electric field அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்றோம். Right. Yeah. Okay, Saravanan. Yeah. Okay. Yeah, Hisham. Okay, how to compare read easily to read physics in real life, sir? And I have posted a video, ma. I posted one video, you can check that video. And the video la pathina nam romba theliva nama pesi irukrom, you can check out those things, right? Adukapra enna solran appadina, the oscillating electric and magnetic field thus regenerate each other and so on as the wave propagates through the space. The frequency of the electromagnetic waves naturally equals the frequency of oscillation of the charge. The energy associated with the propagating waves comes at the expenses of the energy of the source, the accelerating charge. அப்ப accelerating charge தான் இதுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. ரைட். ஸோ ஹெர்ட்ஸ், அவர் தான் வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, ரைட்? ஸோ கெப்பாசிட்டர் இருக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா we have இந்த இண்டக்டர், ரைட்? இந்த கெப்பாசிட்டர் இண்டக்டர் பாத்தீங்கன்னா அப்படி வந்து பேரலா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து எனக்கு சார்ஜஸ் வந்து அக்சிலரேட் ஆகும், சரிங்களா? அப்ப இதுதான் வந்து சர்க்கியூட். இப்போ நான் ஆன் பண்ணது என்ன ஆகும், இங்க வந்து எனக்கு இங்க ஒரு சார்ஜ் போகும், இங்க ஒண்ணு என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய சர்க்கியூட் வந்து இப்படி லூப் மாதிரி இப்படி வரும்,
ரைட்? இப்படி வரும். இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். ஓகே, ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த ஸ்பார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பார்க் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ ஒரு ஏர் கூட ஒரு கண்டக்டரா ஆக்ட் ஆகுது. எப்போ ஒரு ஏர் வந்து கண்டக்டரா ஆக்ட் ஆகுது? எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா when it reaches the dielectric strength. Right? When it reaches the dielectric strength என்ன ஆகுது? ஏர் கூட ஒரு கண்டக்டரா மாறுது. ஸோ அந்த அளவுக்கு ஹை வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகுது. ரைட்? அப்போ இங்க ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்பார்க்கை வந்து ஒரு டிடெக்டர் இல்ல ஒரு ரிசீவரை வச்சு நான் வந்து அதை அக்செப்ட் பண்றேன். அப்ப அக்செப்ட் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்? இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்றேன். ரைட்? So depend upon frequency and wavelength we differentiate those electromagnetic waves into several types. அதையும் நம்ம பார்க்கலாம். ரைட்? பாருங்க. From the preceding discussions it might appear easy to test the prediction that light is an electromagnetic waves. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும் பிளஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர்ல இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்னொரு டைரக்ஷன்ல போகும். அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஸ்லயுமே இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னுடைய வேகம் பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் தாங்க. ரைட்? 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ அவ்வளோ வேகத்துல வந்து இதனால டிராவல் பண்ண முடியும். ஓகே, okay, is that clear my dear children? Is that clear? Okay, right. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா we might think that all we need to do was to set up an AC circuit in which the current oscillates at the frequency of visible light. அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பாத்தீங்கன்னா we cannot see that. ரைட்? அப்ப எப்படி அவர் சொல்றாரு? எப்படின்னா he is adjusting the frequency. Okay, he is adjusting the frequency. அப்போ yellow light. Okay, but alas that is not possible. அது எப்படிங்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. The frequency of the yellow light is about 6 × 10⁻14 Hz, while the frequency that we get even with the modern electronic circuits is hardly 10⁻11. அப்போ என்ன சொல்றோம்? இதை விட இது ரொம்ப கம்மி இல்லையா? அதை விட இது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ this is why experimental demonstrations of electromagnetic waves had come into low frequency region. அப்போ ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சில தான் வருது. ஸோ அதுல இருந்து they are splitting up many things. ரைட்? நிறைய விஷயங்களை வந்து அதுல அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுதான் அந்த ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ரைட்? Hertz's successful experimental test of Maxwell theory created a sensation and sparked off other important works in the field. The important achievements in this connection deserve mention. 7 years after Hertz, Jagadish Chandra Bose working at Calcutta, now Kolkata. So இதுதான் வந்து அவர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ங்க. So I hope this is very clear, right? Any doubt here, my dear children? If you have doubt, you can ask me now. If you have doubt, you can ask me, dear. Anybody have doubt? Anybody have doubt, my dear children? Right? You can ask me. You can ask your doubts. No doubt, right? That's great. Okay, right. So அடுத்து பாத்தீங்கன்னா nature of electromagnetic waves ன்னு சொல்றோம். Right? In the nature of electromagnetic waves. So அதுக்கு முன்னாடி
இது சொல்றாங்க observing that electromagnetic waves இது வந்து shorter wavelength அப்படினு சொல்றாங்க 25 millimeter to 5 millimeter. So his experiment like of Hertz was confined to laboratory. At around the same time Marconi இன்னொரு scientist வந்து followed with the works of Hertz experiment and succeeded in transmitting electromagnetic waves over a distance of many kilometers. So Marconi experiment marks the beginning of the field of communications using electromagnetic waves. Right, so இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரைட், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். சோர்ஸ் அப்படின்றது ஒன் ஹூ ப்ரொடியூசஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். யாரு? accelerating charges. Right, accelerating charges தான் producing the electromagnetic waves. அப்போ nature of electromagnetic waves அப்படின்னு சொல்லும்போது it can be shown from Maxwell equations that electric and the magnetic field in an electromagnetic waves are perpendicular to each other. இல்லையா? So we are now discussing about the nature, அதாவது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரைட், ஸோ முதல் விஷயம் என்ன? அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், electric field and the magnetic field are perpendicular and to the directions of propagations. Even அதனுடைய propagations பார்த்தீங்கன்னா இன்னொரு டைரக்ஷன்ல இருக்கு, அதுவும் வந்து perpendicular. It appears reasonable, say from our discussions of the displacement current. So displacement current நம்ம ரொம்ப டீடைல்டா பார்த்திருப்போம் இல்லைங்களா? So என்ன, we used one experiment, right? So ஒரு பேசிக்கான ஒரு கெபாசிட்டர் சர்க்யூட்டை வச்சு நான் வந்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் தெளிவா, ரைட்டா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்கும். இந்த கரண்ட்டை வந்து நம்ம கண்டக்ஷன் கரண்ட் சொல்லுவோம். இங்கே வந்து சோர்ஸே கிடையாது, பட் அங்கே யார் ப்ரொடியூஸ் பண்றா? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பிளேஸ் மேஜர் ரோல். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்றோம். அப்போ இதை வந்து என்ன சொல்லியிருப்போம் நம்ம? மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆம்பியர் சர்க்யூட் அல்லாவ மாத்தி சொல்லியிருப்பாரு. எப்படி? ரைட், மியூ டைம்ஸ் ஐ அப்படின்றத மியூ டைம்ஸ் ஐக்கு பதிலா ஐசி பிளஸ் ஐடின்னு சொல்றாரு. சரிங்களா? இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான மேக்ஸ்வெல், அதாவது ஆம்பியர் மேக்ஸ்வெல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுதான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் அப்பியர்ஸ் ரீசனபிள், சே ஃப்ரம் அவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். கன்சிடர் the electric field inside the plate of the capacitor is directed perpendicular to the fields. The magnetic field this give rise via the displacement current is along the perimeter of the circle parallel to the capacitor plates. So E and B are perpendicular in this case. This is general feature. So figure 8.4 இதுதான். ரைட், ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு பாரு இந்த ஆக்சிஸ்ல இருக்கு. வாட் இட் ஷோஸ்? இட் இஸ் ஷோயிங் இன் ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ். ரைட், வாட் இஸ் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இப்படி போகுது. ரைட்டா? அப்போ த டைரக்ஷன் இன் திஸ் சைடு. கரெக்டா? அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இசட் ஆக்சிஸ். அப்போ என்ன சொல்றேன்? ஆல் தி த்ரீ ஆக்சிஸ் இட் இஸ் யூசிங் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? இதுதான் வந்து இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். We show a typical example of a plane electromagnetic waves propagating along the z direction. Right? The fields are shown as the function of the z coordinate at a given time t. The electric field Ex is along the x-axis and varies sinusoidally with z. அதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து x-axisல இருக்கு, ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து z-axisல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு y-axisல அதனுடைய ப்ரொபகேஷன் இருக்கும். ரைட், த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாரு by-ல இருக்கு. அப்போ அது எந்த டைரக்ஷன்ல ப்ரொபகேட் ஆகுது? z-axisல. இது ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு.
and again vary sinusoidally with Z. The electric and the magnetic field are Ex and By. Electric field என்ன சொல்றோம்? Ex directionல போகுதுன்னு சொல்றோம். Right, electric field வந்து X directionல இருக்கு. Magnetic field வந்து Y directionல இருக்கு. Sorry. Yeah, correct. Y directionல இருக்கு. Magnetic field இல்லையா? So let me rewrite like B. B into the magnetic field. So magnetic field in Y direction, electric field in is X direction. And propagation unto the direction of Z of propagation. Propagation move agudhu, travel agudhu. Right? It is traveling in another direction. அப்ப என்ன சொல்றாங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் சொல்றாங்க. Ex equal to E naught sin kz. Right? இது என்ன அப்படினு கேட்டிங்கனா numbers, or we can say that as phase difference. Right? Phase difference அப்படி நம்ம சொல்லுவோம். And we have learned this phase difference in chapter wave optics. Phase difference அப்படினா அந்த ரெண்டு வேவுக்கு இடையில இருக்கக்கூடிய differences தான். ஆனா இந்த ரெண்டு வேவுக்கு இடையில இருக்கக்கூடிய distance என்ன அப்படி கேட்டிங்கனா 0 தாங்க. ஏனா எப்பல்லாம் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமமா இருக்கோ அப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்ஸிமம் இருக்கும். ரைட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பல்லாம் மேக்ஸிமமோ அப்பல்லாம் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்ஸிமமா இருக்கும். சரிங்களா? So this is the equation. இது பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் is y axisல இருக்கு. So this can be written like this. இது எங்க சார் இருந்து வந்தது அப்படினு கேட்டிங்கனா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம் அப்படினா y equal to a sin theta. Right? The theta is angular displacement. So angular displacement which is equal to omega t. That is angular velocity into time. Normal formula distance அப்படினா என்ன? Velocity into time. அப்ப angular displacement theta which is equal to angular velocity omega and time t. Right? சரியா? அதுதான் வந்து இங்க சொல்லிருக்காங்க. இந்த displacement தான் இது. X y. ஓகேவா? சோ பொறுமையா பாருங்க, கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ரைட்? சார் பிசிக்ஸ்க்கு சீக்கிரம் क्वेश्चंस டிஸ்கஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க யூடியூப்ல ப்ளீஸ். ஷர்மிளா, நம்ம வந்து क्वेश्चन டிஸ்கஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. So we did more than 200 MCQs. 200 MCQs வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். We completed actually 200 MCQs from each chapter. We completed. You can see that. Okay. Okay. Electric charge graph வளைந்து தான் இருக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகிருஷ்ணா கேட்குறாங்க. ஹரிகிருஷ்ணா, உங்களுடைய கேள்வி எனக்கு புரியல ஹரிகிருஷ்ணா. Charges and field lesson, I think we completed that. Charges and field lesson, we completed Kiswar. Right? Appo here K is related to the wavelength. Right? Number of waves இல்லையா? So we can say that K which is equal to 2 pi அப்படின்றது 360 degree. ஒரு complete wave, அதுதான் lambda. So lambdaன்றது என்ன? ஒரு wave length. கரெக்டா? அப்ப this is 1 lambda. அதாவது 1 wavelength. 1 wavelength பாத்தீங்கன்னா 360 degree. Right? So I can say that K is the number of and the waves, and number of waves என்ன? 360 degree divided by lambda. Right? அதுதான் வந்து 2 pi by lambda அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். And omega is the angular frequency. K is the magnitude of wave vector. சரியா? Or propagation vector. அதனுடைய direction. And its direction describes the directions of propagations of the waves. அதனுடைய direction இன்னொரு axisல இருக்குன்னு சொல்றாங்க. The speed of propagations of wave is speed. Right? Using the equation 8.7a and b. So Ex, By and the Maxwell equation, one finds that another omega equal to ck. இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து அது டவுட் இருக்கும். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, we already have one important thing, right? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
we have like in the speed of electromagnetic waves பாத்தீங்கன்னா 3 into 10 to the power 8 light வேகத்துல தான் போகும் அப்படி நான் சொல்லியிருந்தேன். Right? Am I audible, my dear children? Please answer me. Am I audible? Only 19 students are here. Please do reply. Please do reply. Can you hear me, my dear children? So take in whiteboard. Yeah, whiteboard la dhaan edutittu irukken. Yes, yeah, hearing. Right. அப்ப என்ன சொல்ற அப்படினா we know the speed of electromagnetic waves is this. And இத நம்ம என்ன சொல்ற அப்படினா 1 by so இதுதான் root over epsilon naught mu naught ன்னு சொல்றோம். சரிங்களா? So இதுதான் வந்து c speed of and the light அதாவது electromagnetic waves in vacuum. இதை வந்து medium அப்படின்னு சொல்லும்போது I can say that v which is equal to 1 by root over epsilon mu. Clear? We know that refractive index mu which is equal to c by v. c உடைய வேல்யூ இது, v உடைய வேல்யூ இது. So ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா the final equation will become like this. எங்க எழுதலாம்? Here. Just let me write mu equal to c by v. So நம்ம என்ன சொல்லிட்டோம்? c உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா root over epsilon naught mu naught, அதாவது 1 by v அப்படின்றது என்ன? 1 by root over epsilon, right? Epsilon தான் epsilon mu. So when I say the refractive index which is equal to c by v, when I compare everything, the value becomes epsilon naught, epsilon mu and mu naught 1 by அப்படின்னு வரும். So இந்த இடத்துல என்ன சொல்லிட்டோம்? இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அதே ரிலேட்டிவ் தான் permeability. So this is the value. சரிங்களா? This is the value we have, and this is nothing but refractive index. சரியா? I hope this is very clear, my dear children. Now clear, sir. Okay, that's great. Okay, right. So அடுத்து பாத்தீங்க அப்படின்னா we have that. So omega which is equal to ck speed is the standard one for waves. See, for example, in section 1.15.4 of the class 11, this relation is often in terms of frequency. So frequency which is equal to omega by 2 pi. What is frequency? We know that frequency is nothing but number of cycles per second. Number of cycles per second. அதுதான் வந்து நம்ம frequency ன்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப டைம் அப்படின்றது என்ன நமக்கு தெரியுமே, டைம், ரைட்? So distance அப்படின்றது என்ன சொன்னோம்? velocity into time. அப்ப டைம் அப்படின்றது என்ன? displacement by velocity. இப்போ இங்க wave அப்படின்னு சொல்லும்போது what is the displacement? Displacement is nothing but ஒரு wave அப்படின்னா 360 degree at which is nothing but 2 pi. Velocity என்ன? omega. அப்போ what I can say, see here, frequency which is equal to 1 by t. அப்போ t உடைய வேல்யூ இதுதான், கரெக்டா? இதுதான் t உடைய வேல்யூ. அப்போ 1 by t னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல். அப்போ 1 by t ன்னு சொல்லும்போது omega by 2 pi. அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்குன்னா டவுட் இருக்கா? Anybody have doubt there, my dear children? Please do say anybody have doubt. இந்த term எப்படி வந்ததுன்னு யாருக்குன்னா டவுட் இருக்கா? Do you have doubt? Please do answer me. Do you have doubt, my dear children? Are you clear with that? Please do answer. I'm waiting for your comment. No sir, clear. Right, thank you so much. Right, அப்போ இதுதான் வந்து இதுல இருக்கிற விஷயம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு frequency which is equal to omega by 2 pi. And wavelength என்ன சொல்ற பாரு? Lambda which is equal to 2 pi by k.
இல்லையா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம், k which is equal to 2 pi by lambda ன்னு சொன்னோம். எங்க previous slide பாரு, k which is equal to 2 pi by lambda. அப்ப lambda எப்படி படிச்சு k இங்க வந்துருச்சு, அதுதான் இங்க அடுத்து சொல்லியிருக்காங்க. k which is equal to lambda which is equal to 2 pi by ks. அப்ப என்ன சொல்லிரலாம், 2 pi frequency. இது வந்து என்னது frequency சார், மறுபடியும் டவுட்டா இருக்கு சார். என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க, இதையே பாருங்க. ரைட், frequency which is equal to 1 by t இல்லையா? so t ன்றது சொல்லலாம் 2 pi by அந்த term. அப்ப என்ன சொல்லலாம், 2 pi r. Right, r is nothing but the displacement, so we can say that this is nothing but the frequency 2 pi nu which is equal to c 2 pi by lambda. In the c, in the then k, ck, then omega, omega ன்றது 2 pi r. Right, so omega, sorry, velocity, so 2 pi by t. புரியும் நினைக்கிறேன். t omega angular velocity which is equal to angular displacement by time. so 2 pi அப்படியே எழுதுறேன். and இது என்ன அர்த்தம், இது வந்து by t ன்னு இருக்கு, 1 by t தானே, அந்த 1 by t தானே frequency, அந்த frequency தான் nu ன்னு சொல்றேன். இந்த nu உடைய வேல்யூ நமக்கு தெரியும், இப்பதான் சொல்லி இருக்கிறோம். where is that, nu உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா omega by 2 pi. அப்ப 2 pi 2 pi cancel ஆச்சு, எனக்கு omega மட்டும் இருக்கும். so generally we are going to cancel and finally I am going to say that v அதாவது nu lambda which is equal to c. பாரு, இந்த 2 pi யும் இந்த 2 pi யும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன இருக்கு, இந்த nu இருக்கு, இந்த lambda இங்க போயிடுச்சு, v அதாவது nu lambda equal to c. புரியுதா? அது எதனா டவுட் இருக்குன்னா இப்போ நீங்க மறக்காம கேளுங்க. Do you have any doubt dear? Yes, லலித் கிஷோர். எல்லா சாப்டருக்கும் நம்ம NCERT-ல இனிமேல் இப்படி தான் பார்க்க போறோம். நாளைக்கு நம்ம ரே ஆப்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட், clear? Clear my dear children? I cannot able to add new page. Wait. New slide எப்படி add பண்றது? Okay, just okay. Is that clear my dear children? என்ன நான் எப்படி மறஞ்சிட்டனோ? Can you hear me? Can you hear me my dear children? Can you hear me? Yeah, I'm going to quick recall those concepts. Do you have any doubt my dear children? Please do reply ma. Yes, Hari Krishna, இன்னைக்கு முடிஞ்சிரும். இந்த சாப்டர் வந்து இன்னைக்கு முடிஞ்சிரும்பா. ஹரி கிருஷ்ணா, இன்னைக்கு இந்த சாப்டர் முடிஞ்சிர போகுது. சரவண ஹரி கேட்கிறாரு, ஸ்டேட் போர்ட் 12க்கு ஒன் ஷாட் இப்போ மேபி வித்தின் 2 days, டே ஆஃப்டர் டுமாரோ மேக்ஸிமம் இருக்கும். ரைட், யா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா they have said, right, so basically they have said one thing. so என்ன அப்படி நம்ம பேசணும் அப்படின்னா, so generally they have given that ex which is equal to sin e naught இல்லையா, right, ex equal to e naught then sin kz minus omega t. சரிங்களா? அப்போ ey அது சாரி by அப்படின்னு சொல்லும்போது b naught sin kz omega t. ரைட், ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான். ரைட், ஃபேஸ் டிஃபரன்ஸ். இந்த ஒமேகா டி அப்படின்றது என்ன சார் அப்படின்ற டவுட்னா, ஒமேகா டின்றது பேசிக் தான். we know that angular displacement which is equal to velocity by time. அதாவது ஜெனரலா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா velocity by timeனு சொல்லுவோம். இங்க angular displacement, so theta which is equal to omega by t. சாரி, மாத்தி சொல்லிட்டேன். I'm really sorry. ரைட், ஸோ வெலாசிட்டி அப்படின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், கரெக்டா? ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுதான் இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா டி அப்படின்னு வரும். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் த ஹோல் டேர்ம் when I say that omega t
which is equal to theta. இது வரைக்கும் எதனா டவுட் இருக்குன்னா you can ask me now, my dear children. If you have doubt till this, you can ask me. Do you have any doubt? Do you have any doubt, my dear children? Right? No. And அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா k which is equal to 2 pi by lambda ன்னு சொல்றாங்க. ரைட்டா? k which is equal to 2 by lambda, and therefore we can say that lambda which is equal to 2 pi by k. அதாவது இது இங்க வந்துருச்சு, இது இங்க போயிருச்சு. So k வை நான் இப்படியே சொல்லலாம். And generally we know that, right? So velocity என்ன சொல்றாங்க? Velocity which is equal to c times k அப்படின்னு சொல்றாங்க. Right? So velocity which is equal to ck அப்படின்னு சொல்றாங்க. And இந்த இடத்துல பாத்தீங்கன்னா c உடைய வேல்யூ, right? c உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 3 into 10 to the power 8 meter per second, அதாவது electromagnetic waves உடைய வேகம். Right? And அத நம்ம என்ன சொல்றோம்? c which is equal to 1 by, முடிஞ்சது அவ்வளவுதான். Right? Speed of and the electromagnetic waves பாத்தீங்கன்னா 1 by root over epsilon naught mu naught. இது எல்லாமே அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா தான் இருக்க போகுது. Right? Do you have any doubt, dear? Any doubt, my dear children? You can ask me if you have any doubt. No doubt, right? And இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயத்தை வந்து இங்க நம்ம சொல்ல போறோம். Yes. Any doubt? Any doubt? No sir, it's clear. In ஒருத்தர் யாஷினி மட்டும் தான் சொல்றாங்க. What about others? Others, are you listening? Are you listening, my dear children? Are you listening? Right. Okay? And இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லி இருக்காங்க? இது வரைக்கும் நம்ம தெளிவா சொல்லியாச்சு. அதுக்கு அப்புறம் the relation is often in terms of frequency. அப்ப frequency which is equal to omega by 2 pi. அது எப்படி வந்துருச்சு? We know that frequency, right? We know that frequency which is equal to 1 by t, number of cycles per second. And the time நம்ம இங்க இருந்து கூட எடுக்கலாம். இல்லையா? So time which is nothing but omega, இங்க பாருங்க, time which is equal to omega by d. இல்லையா? So time which is equal to omega by d. இந்த ஒமேகா அப்படியே வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் என்னது? 2 pi தான். அந்த வேவ், ஒரு வேவ். கரெக்ட்டா? அப்ப t which is equal to omega by 2 pi. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க? frequency which is equal to what? அப்போ இந்த f which is equal to 1 by t, t உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா omega by 2 pi. அப்ப இதனுடைய ரெசிப்ரோகேஷன் தான் frequency. அப்ப frequency which is equal to what? 2 pi by omega. ரைட்? அதுதான் வந்து இங்க புக்ல சொல்றாங்க, எதுவுமே கிடையாதுங்க. frequency is equal to omega by 2 pi. அதே தான் நான் சொல்லி இருக்கிறேன். frequency which is equal to this term. Right? Yeah, 1 by இருக்கு இல்லையா? 1 by 1 by 1 by. Right? So I can say that, so time which is equal to, கரெக்ட் தான். நான் தான் குழப்புறேன்னு நினைக்கிறேன். Okay. D. Right? இதனுடைய reciprocation, we have frequency which is equal to 1 by omega by 2 pi னு இருக்கு. கரெக்ட்டா? Right? So we have that t which is equal to theta by t which is equal to மறுபடி குழப்பிட்டேன், 2 pi. இங்கேயே இருக்குது, நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். Right? So frequency which is equal to omega by 2 pi,
and இந்த frequency நமக்கு எப்படி represent பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த frequency they have given as nu, right? Nu which is equal to omega by 2 pi. அப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா the basic thing இங்க பாரு 2 pi nu, right, which is nothing but the அந்த frequency, அதாவது 2 pi by t இல்லையா, 2 pi by t தான் நம்ம இங்க சொல்றோம். கரெக்ட்டா? 2 pi by t அப்படின்றது என்ன? 2 pi ன்றது என்ன? distance. distance by time. distance by time அப்படின்றது என்ன? பாரு, distance by time அப்படின்றது velocity. Correct? distance by time அப்படின்றது velocity. அப்ப I am going to say that velocity which is equal to what they have given, c. okay, இங்க சொன்ன இல்லையா அந்த ஒமேகா தான், அந்த ஒமேகா தானே இது distance by time, right? ஒமேகா தானே இது, ஒமேகா தானே. அப்ப I can say that that is omega. இப்போ ஒமேகான்றது என்ன? velocity-யா, angular velocity-யா, displacement by time. இப்போ angular velocity சொல்லும்போது angular displacement 2 pi by t which is equal to c. அப்ப k உடைய வேல்யூ நான் இங்க இருந்து எடுக்கலாம், k which is equal to 2 pi by lambda. கரெக்ட்டா? இந்த 2 பையும் இந்த 2 பையும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ t ன்றது என்ன? 1 by t ன்னு அர்த்தம். 1 by t ன்றது என்ன? frequency. அந்த frequency தான் omega by 2 pi. right? I can say that omega by 2 pi. அப்போ இது என்ன சொல்லலாம்? எனக்கு வந்து omega by 2 pi which is equal to c by lambda. சரிங்களா? சோ இத நீங்க எப்படி வேணா ஆல்டர் பண்ணி சொல்லிக்கலாம். ரைட்? இங்க நம்ம எப்படி சொல்லி இருக்கோம் பாருங்க. நான் என்ன சொல்லி இருக்கேன்? இந்த 2 pi எனக்கு என்ன இருக்குது? இந்த 1 by t ன்றது frequency ன்னு சொன்னேன். ரைட்? அந்த frequency தான் இது. இந்த frequency நான் எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் பாரு. omega 2 pi. அப்ப I can say this lambda எப்படி போயிடுச்சு அப்படினா, so c, right, c which is equal to omega by 2 pi. then இந்த lambda divisionல இருக்கு, மேல போச்சுனா multiplication. ரைட்? அப்போ நீ இப்படியும் சொல்லலாம், இல்ல சார் நான் வந்து c which is equal to இந்த frequency lambda தான் சார் சொல்ல போறேன் அப்படினாலும் சரி. சோ இது என்னது? frequency தானே. சோ அதுதான் இந்த nu. ரைட்? அத தான் வந்து நம்ம இங்க சொல்லி இருக்கோம். ரைட்டா? எதனா டவுட் இருக்கா? do you have any doubt my dear children? do you have any doubt? last step once more teach பண்ணுங்க. which one ma? which one pa? இந்த ஸ்டெப் பா, இதுவா? do you want this? do you want this my dear children? please say which one. இங்க பாருங்க, இது velocity which is equal to ck ன்னு சொல்லி இருக்கு. இந்த velocity தான் வந்து பாத்தீங்கன்னா 2 pi by t. கரெக்ட்டா? இந்த t உடைய வேல்யூ என்னன்றது உங்களுக்கே தெரியும். இது என்னது? 1 by t அப்படினு தான அர்த்தம். இந்த 1 by t ன்றது frequency, ரைட்? அப்போ 2 pi இந்த frequency 1 by t தான். அந்த 1 by t என்னன்னு சொல்ல? frequency. so which is equal to 2 pi frequency நான் f னே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். then we have ck. c உடைய வேல்யூ நமக்கு தெரியும், இதுதான். ரைட்? k உடைய வேல்யூ என்ன? இங்க இருக்குது 2 pi by lambda. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த 2 பையும் இந்த 2 பையும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப frequencyன்றது நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்? frequency is nothing but omega by 2 pi. அப்போ omega by 2 pi and இந்த lambda எங்க போயிடுச்சு அப்படினா lambda equal to c. இப்படியும் சொல்லலாம், இல்ல frequency into lambda equal to c. இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். both are correct. understood? now is that clear? clear ma? வெங்கடேஷ் அபினாஷ். சோ இதுதானே omega by 2 pi. இங்க பாரு, frequency தானே omega by 2 pi. அததான் வந்து நான் nu ன்னு சொல்லி இருக்கேன். இது வந்து f தான். ரைட்? நம்ம புக்ல nu ன்னு சொல்லி இருக்காங்க, அதுதான், வேற எதுவும் இல்ல. clear my dear children? do you have any doubt here? doubt இருக்குங்களா? any doubt? no. clear இல்லையா? shall we move to the next topic? yes.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளான கான்செப்ட் தான். So elastic medium does. They called this medium ether. Wait. இதுக்கு முன்னாடி இந்த ஆஃப் இருக்குல்ல, அதை மறந்துட்டேன் பாருங்க. It is seen that from Maxwell equation that the electromagnetic waves, அதாவது magnitude of the electric and the magnetic field is an electromagnetic waves and it is related by B0 equal to E0 by C. இதை வந்து நம்ம சைக்ளோட்ரான் அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்த்துருப்போம். ரைட், சைக்ளோட்ரான்ல ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து அந்த சைக்ளோட்ரான்ல பிளேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வில் மூவ் இன் அ சர்க்குலர் பாத் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இது. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஸ் நோ சார்ஜ். லெட் மீ கிளியர் ஆல் தீஸ் திங்ஸ். Right, so electromagnetic waves pathina no charge, it has no charge, so it will not be deflected by electric field and the magnetic field. We here make the remarks on some features of electromagnetic waves. They are self-sustaining oscillating electric field and magnetic in free space or vacuum. They differ from all other waves we have studied so far in respect that no material medium is involved in the vibrations of the electric and the magnetic field. Sound waves in air are longitudinal, right? Sound waves pathina longitudinal. We know that compression and rarefaction. நம்ம 10th standard sound அப்படின்ற ஒரு சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கிறோம். sound பாத்தீங்கன்னா electromagnetic waves, light பாத்தீங்க அப்படின்னா transverse waves அப்படின்னு. இதெல்லாம் basic. And transverse waves பாத்தீங்கன்னா can propagate in solid which is rigid that the resists shears. Scientists in the 19th century were so much used these mechanical pictures in the 19th century அப்படினு சொல்லிருக்காங்க. There must be some medium prevailing all space that they must be some material அப்படினு சொல்லி all the matters which responds to the electric and the magnetic field just any elastic medium does. They call this medium is ether. Right, so they were so convinced reality of this medium that there is even novel called The Poison Belt by Sir Arthur Conan Doyle. இதெல்லாமே வந்து பேசிக்கா நமக்கு வந்து கொடுத்துக்கிற ஒரு நார்மல் தியரி பார்ட். ஸோ இதை தான் நம்ம இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். எங்க இருக்குது? Just now we did that, like ரைட்டா, அந்த இதுதான் நம்ம இங்க லாஸ்ட் சொல்றது. ரைட், சோ என்ன சொல்லிருப்பாங்க? வெலாசிட்டி. சோ வெலாசிட்டி which is equal to இந்த term. சரிங்களா? இதுதான் velocity of light becomes. so இதோட வேல்யூ தான் பாத்தீங்கன்னா 3 into 10 to the power 8 meter per second. Right, thus the velocity of light depends on the electric and the magnetic field properties of the medium. We shall see in the next chapter that the refractive indices of the medium with respect to the other அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம பயங்கரமா பார்க்க போறோம். என்ன சாப்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரே ஆப்டிக்ஸ். நம்ம ஆல்ரெடி 2 தடவை இந்த ரே ஆப்டிக்ஸ்னுடைய ஒன் ஷாட் வீடியோ பார்த்துருக்குறோம். ரைட், ஸோ மறந்துடாம நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க. Right, so the velocity of the electromagnetic waves in free space and the vacuum is important fundamental constant. It means shown that the experiment on the electromagnetic waves differ from the wavelength and the velocity. Right, so same அப்படின்ற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா few meters. So அதுதாங்க 3 into 10 to the power 8. So normal theory, you can check out those things. பொறுமையா வந்து அந்த புக்ல நீங்க பாத்தீங்க அப்படினாவே you can understand all these things. Right, so in the speed of light னுடைய ஸ்பீடை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, there is one method. பீசோ அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. ஸோ பீசோ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டினுடைய வேகத்தை வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்லியிருப்பாரு. பட் அதுவே நம்ப முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். So yeah, shall we move to the next topic, dear children? இதெல்லாமே பேசிக்ஸ் தான். You just read. நான் வந்து பேசின விஷயத்தை
இங்க வந்து கொஞ்சம் தியரியா ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்க பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். Right, so the fact, same thing they have given, not more than that. Okay, right. Okay, normal theory, right? இது எல்லாமே நார்மலா முடியக்கூடிய தியரி தான், பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான். பொறுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம இந்த டாபிக்கை கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன சொல்லலாம்? At the time of Maxwell predicted the existence of electromagnetic waves, only familiar electromagnetic waves were visible. முக்கியமான விஷயம், ரைட்? எல்லாமே நமக்கு தெரியலங்க, ஒரு சில இது மட்டும் தான் தெரிஞ்சது. அதுக்கு பேர் தான் விசிபிள் லைட்னு சொல்றோம். The existence of ultraviolet, infrared was barely established. By the end of the 19th century, X-ray, gamma ray had also been discovered. We now know that electromagnetic waves included visible light waves, X-rays, right? Gamma rays, radio waves, microwaves, ultraviolet and infrared. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல தான் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் மாற 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 வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்னது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அப்போ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் இருக்கக்கூடிய சின்ன 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 பகுதிகள் தான் எக்ஸ்ரே, காமா ரே, இன்ஃப்ராரெட், யூவி, விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்துறோம். சரிங்களா? The classifications of electromagnetic waves according to the frequency is the electromagnetic spectrum. There is no sharp division between one kind of wave and to the next. The classification based roughly on how it is detected. Yeah. So இதுதாங்க ஒரு பேசிக்கான டயக்ராம் which they have given in our book also. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாமே ஃப்ரீக்வன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். பிகாஸ் இதில் இருந்து நமக்கு எம்சிக்யூஸ் கேட்பாங்க. ரைட், இதில் இருந்து நமக்கு எம்சிக்யூஸ் அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வேவ் லென்த்தை, அப்போ இந்த காமா ரேஞ்ச் சொல்லும் போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுங்க, இதுதான் இதனுடைய ஃப்ரீக்வன்சி. ரைட், அப்போ எக்ஸ்ரேன்னு சொல்லும் போது இதுக்கும் இடையில இருக்கிறது. ரைட், அதுக்கப்புறம் அல்ட்ரா வேவ்ஸ்ன்னு சொல்லும் போது இதுக்கு இடையில இருக்கிறது அல்ட்ரா வேவ்ஸ். அதனுடைய ஃப்ரீக்வன்சி தான் இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா காமா ரேஸ், எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், விசிபிள் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது. ரைட், இன்ஃப்ரா, மைக்ரோவேவ், ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ், டெலிவிஷன், எஃப்எம் ரேடியோ, ஏஎம் ஆடியோ, ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஏஎம் அப்படின்னு சொல்லுவோம், லாங் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட், ஸோ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அதெல்லாமே நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு வேவ் லென்த்து இது. ஸோ ஒவ்வொரு ரேஸுக்கு என்ன வேவ் லென்த் இருக்கு, என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்றது தான் இந்த கிராஃப் ரெப்ரசன்ட் பண்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேவ் லென்த்னு சொல்லும்போது, அதாவது ஹியூமன், இது வந்து ஹியூமன்னால பார்க்கக்கூடிய லைட், விசிபிள் லைட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்து ஒரு சர்டைன் வேவ் லென்த் இருக்கு. ரைட், டிபெண்ட் அப்பான் த வேவ் லென்த். ரைட், டிபெண்ட் அப்பான் த வேவ் லென்த் நமக்கு லைட்டினுடைய கலர்ஸ் வந்து மாறுதுன்னு சொல்றாங்க. ரைட், இப்போ வந்து இது ரெட் கலர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைட், இது ரெட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த ரெட்டினுடைய வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 650 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் ரெட்டுக்கு தான் ஹையஸ்ட் வேவ் லென்த்னு சொல்லிட்டு. ரைட், ஹையஸ்ட் வேவ் லென்த் யாருக்கு இருக்கு? ரெட்டுக்கு தான். சரிங்களா? ஹையஸ்ட் வேவ் லென்த் ரெட்டுக்கு தான் இருக்குது. லோவஸ்ட் வேவ் லென்த் உங்களுக்கே தெரியும் வயலட்டுக்கு தான் இருக்குது. ஸோ அதனுடைய வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 400 to 500 நானோமீட்டர். நானோனா 10 to the power 9 மைனஸ். சரிங்களா? நானோ மீட்டர். ரைட், பொறுமையா பாருங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தான் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்க. ரைட், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். Radio waves are produced by the accelerated motion of charge
in conducting wires. They are used in radio television communication system. They are generally in the frequency range from இவ்ளோ சரிங்க நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா 500 ஹெர்ட்ஸ்ல இருந்து 1000 ஹெர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ AM amplitude modulation அப்படின்னு சொல்லுவோம். FM அப்படின்றது frequency modulation அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ அதனுடைய AM பார்த்தீங்கன்னா இது சரிங்களா. அதனுடைய ஹையர் frequency பார்த்தீங்கன்னா 54 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். are used as short wave bands. So TV ranges, so அதனுடைய frequency, right? And FM frequency modulation அப்படின்னு நம்ம சொல்லுவோம். and அதனுடைய range தான் இது, right? பொறுமையா பாருங்க, ஒவ்வொரு wavelength ஒவ்வொரு frequencyன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் சரிங்களா. இதுல இருந்து நம்ம கண்டிப்பா ஒரு 2 மார்க்கோ இல்ல 3 மார்க்கோ நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். MCQs சாலிடா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த சாப்டர்ல இருக்குது. அடுத்து மைக்ரோவேவ்ஸ். ஸோ இந்த மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த மைக்ரோவேவ் ஓவன் தான் இல்லையா. ஸோ ஃபுட்டை வந்து நம்ம குக் பண்றதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க, பெருசா எதுவுமே கிடையாது, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட். ஸோ இன்ஃப்ராரெட் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஹாட் பாடிஸ் அண்ட் மாலிகுல்ஸ். So this band lies adjacent to the low frequency of range, right, to the visible. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் பாடினால தான் இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைட் எமிட்டிங் டயோட்ஸ், ரைட். இது ரொம்ப முக்கியமான சாப்டர் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்ல. இந்த லைட் எமிட்டிங் டயோட், போட்டோ டயோட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் செல்ஸ் அப்படின்ற ரொம்ப முக்கியமான டாபிக்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸினுடைய 1 ஷார்ட் வீடியோ, விச் மீன் 2 ஷார்ட் வீடியோ கூட நம்ம சொல்லிக்கலாம். 2 ஷார்ட் வீடியோவை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னா என்ன, போட்டோ செல்ஸ் அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்சோ எமிட் இன்ஃப்ராரெட் and are widely used in remote switches of household electronic system such as TV, video recorder and hi-fi systems. Visible அப்படின்றது ஹியூமன்னால பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரம். அப்போ அதனுடைய frequency தான் இது, ரைட். அதனுடைய frequency தான் இது சரிங்களா. அண்ட் அதனுடைய wavelength தான் இது 700 to நானோ, அதாவது 400 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். So our eyes are sensitive to this range of wavelength. Different animals are sensitive to different range of wavelengths. For example, snakes can detect infrared, right? And the visible range of many insects extends well into the ultraviolet. So அவங்களால இந்த அல்ட்ராவயலட்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நமக்கு இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அல்ட்ரா ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய wavelength, ஓகேவா. ஸோ அதனுடைய அது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, 10⁻⁻10 வந்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஷார்ட்டாக இப்படி கூட சொல்லிக்கலாம். இந்த டேர்ம் மட்டும் 6 ஆம்ஸ்ட்ராங் மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆம்ஸ்ட்ராங்கோடைய வேல்யூ என்ன, 10⁻⁻10, நானோனா 10⁻⁻9, மைக்ரோனா 10⁻⁻6, மில்லினா 10⁻⁻3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரேஞ்சஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நார்மல் தியரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் படிச்சே ஆகணும். கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் விச் மீன் அந்த நார்மல் தியரி பேஸ்ட் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே உடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதனுடைய வேவ்லென்த் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. ஸோ ஜஸ்ட் செக் அவுட் தீஸ் திங்ஸ். ஸோ எக்ஸ்ரே வந்து நமக்கு தெரியும். ஸோ டிஷ்யூஸையும் துளைச்சிக்கிட்டு நம்மளுடைய போனை ரீச் பண்ணி போன்ல எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்றது இந்த எக்ஸ்ரே. மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் நாட் ஒன்லி தேர், ஈவன் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெஹிக்கிளோ எதனா ஒரு ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்ல எதனா டென்ட் இருக்கா, கிராக் இருக்கா, எதனா இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்றதுக்கு இந்த எக்ஸ்ரே வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸை வந்து நம்ம இன்னொரு அப்கமிங் சாப்டர்ஸ்ல லைக் என்ன சாப்டர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர்ல வந்து இந்த கான்செப்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம், ஓகேவா. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அந்த சாப்டர்ல நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காமா ரேஸ். ஸோ காமா ரேஸும் பார்த்தீங்கன்னா தே லை இன் த அப்பர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்,
ரைட், அதனுடைய wavelength range. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா they are used in medicine to destroy the cancer cells-ங்க. ஸோ காமா ரேஸ் வந்து கேன்சர் செல்லை வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம், டியூமர் அப்படிலாம். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமான ஸ்கோப் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு விஷயம். ஸோ அதனுடைய வேவ் லென்த், ரைட், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பார்க்கணும். ரைட், எஸ் குருமூர்த்தி, இது வந்து சிபிஎஸ்சி புக்கு தான். ரைட், ஸோ ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ அது வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தான் இது. சரிங்களா? சிபிஎஸ்சி போர்ஷன் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து சிபிஎஸ்சி தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன்ஸ். ஸோ எப்படி வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ பொறுமையாக பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட். ரைட், ஸோ அண்ட் திஸ் இஸ் அவர் செஷன் டுடே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் ஜஸ்ட் வாண்ட் டு சே ரே ஆப்டிக்ஸ். ரைட், ரே ஆப்டிக்ஸினுடைய ஒன் ஷாட் வீடியோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ரைட், ரே ஆப்டிக்ஸ் உடைய ஒன் ஷாட் வீடியோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் நாளைக்கு. மறக்காம வந்து இதே நீட் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த செஷன் மை டியர் சில்ட்ரன். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் so that even they also will understand. Okay, so thank you so much for joining the session. Thank you. And இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீட் தமிழ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். Okay, come and join there. So personal guidance, study materials எல்லாமே பார்த்தீங்கன்னா Unacademy subscriptionsல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. You can use my code to get 10% of discounts on each subscription. Thank you so much for joining the live, my dear children.